Bonjour, cineheads. இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரஜினிகாந்துடைய அடுத்த படங்கள், கமலஹாசன் சார் அடுத்த ஃபிலிம் அப்டேட்டு, அப்புறம் வந்து அஜித், விஜய், சூர்யாவும் அடுத்த ஃபிலிம் அப்டேட் என்ன நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா என்ன ஆச்சு? இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த மாரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just ஆக்டர் ரஜினிகாந்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய நெக்ஸ்ட் ஃபிலிம் கூலியில வந்து இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு மோனிகா அப்படின்னு சொல்லி பூஜா ஹெக்டே ஃபியூச்சரா இருக்க ஒரு பாட்டு ஒண்ணு ரிலீஸ் ஆகுது. ஒரு ஐட்டம் டான்ஸ் ஒண்ணு ரிலீஸ் ஆகுது. ஏற்கனவே அதுக்கான சின்ன பிட் மாரி ஒரு 1 நிமிஷத்துக்கு வந்து அனிருத் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அத பார்க்காதவங்க போய் பாருங்க. அதே மாரி இன்னைக்கு 6 மணிக்கு வரத வெயிட் பண்ணி பாருங்க. நம்மளோட சேனல்ல ஷார்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து பிக்சர்ஸ் போடுவோம். ஆக்டர் கமலஹாசன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு எந்த விதமான பெரிய அப்டேட்ஸுமே கிடையாது. ஆக்டர் விஜய் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய அப்டேட்லாம் இல்ல. பட் வந்து இட்லி கடை தனுஷ் இருக்கார்ல, அவரு இட்லி கடை போட்ட ஒரு செட்ல வந்து ஜனநாயகன் டீம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் தராம தனுஷும் வந்து அதுக்கு நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொல்லி சோசியல் மீடியால வந்து தனுஷ் வந்து பாராட்டியிருக்காங்க. அது என்னமோ உண்மதான். ஆக்டர் அஜித்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஏகே 64 படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஜூலை மாசம் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இல்லன்னா ஆகஸ்ட் வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டர் சூர்யா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சூர்யாவுடைய ப்ரீ புரொடக்ஷன் எது படத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவும் ஜித்து மாதவன் இந்த ஆவேசம் படம் எடுத்தார்ல, அந்த படத்தோட டைரக்டரோடையும் சூர்யாவுக்கும் வந்து ஒரு ப்ரீ புரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. சியான் 63 படத்தோடைய ஃபீமேல் லீட் வந்து பிரியங்கா மோகன் இருக்கலாம்னு சொல்லி நியூஸ் போய்க்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து அதோட சியான் 63 வந்து மேபி டிலே ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, அதுக்கான ப்ராப்ளம் ப்ராப்ளம் இல்ல. அதுக்கான ஷூட்டிங், பிரிப்பரேஷன்லாம் போய்க்கிட்டு இருக்கு. அது டிலே ஆக சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டர் தனுஷ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, டி54 உடைய பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்டர் சிவகார்த்திகேயன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, புஷ்கர் காயத்ரி, சிவகார்த்திகேயன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண சான்சஸ் ஹையா இருக்கு. ஆல்சோ அவங்க வந்து கதை சொல்லியிருக்காங்க. எஸ்ஏக்கும் புடிச்சிருக்கான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இது 2 பேரும் சேர்ந்தா நல்ல கொலாபரேஷனா இருக்கும். ஆக்டர் விஜய் சேதுபதிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பூரி ஜெகநாத் அப்படின்னு ஒருத்தர் டைரக்டர். அவர் தெலுங்கு டைரக்டர். அவரும் விஜய் சேதுபதியும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க. அதுக்கான பூஜை வந்து நடந்து முடிஞ்சிருச்சு ரீசென்ட்டா. எஸ்டிஆர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்டிஆர், வெற்றிமாறன் இந்த படத்தில வந்து பார்த்தீங்கன்னா, படம் எடுத்துருக்காங்க வடசென்னை யூனிவர்சிட்டில. இதில வந்து ராஜன் கேரக்டர் நடிச்ச அமீரும் வந்து ஒரு கேரக்டர் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி நியூஸ் போய்க்கிட்டு இருக்கு. ஆக்டர் கார்த்திய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கார்த்தி 29த் ஃபிலிம் வந்து மார்ஷல் அப்படின்னு வந்து டைட்டில் வச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாரியே கன்ஃபார்மா வச்சுட்டாங்க. வாங்க மிஸ்ஸினஸ் கன்டென்ட் பார்க்கலாம். ராட்சசன் 2 ஆக்சுவலி ராட்சசன் 1 வந்து நடக்க இருந்துச்சு. இப்போ ராட்சசன் 2 வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கார்ட்ஸ்ல இருக்குன்னு சொல்லி ராட்சசன் டீம் சொல்லியிருக்காங்க. விஷ்ணு விசாலே வந்து ஒரு ரீசென்ட் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. பாகுபலி ரிலீஸ் ஆகி 10 இயர்ஸ் ஆனனால, அது மொத்தமா சேர்த்து பாகுபலி எபிக் அப்படின்னு சொல்லி ஒரே பாட்டா விடுறதுக்கு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா மந்தனா வந்து அல்லு அர்ஜுன் ஒரு 26த் ஃபிலிம்ல நடிக்க போறாங்க. இது ஒரு அட்லி எடுக்கிற சயன்ஸ் ஃபிக்ஷன் படம். ஆல்ரெடி புஷ்பால நடிச்சிருந்தாலும், இது வேற ரோலா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருக்காங்க. காந்தாரா 2 இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அக்டோபர் 2 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி இது பத்தி நெறையா வந்து பிரச்சனைகள் இருந்துச்சு. இப்ப அக்டோபர் 2 ரிலீஸ் டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க் யூ. இந்த மாரி வீடியோஸ்லாம் வேணும், ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச்.